அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலிபரப்பில் கதை அலை ஒலிப்புத்தக நேரம். புத்தகம் புதிய ஆத்திச்சுடி கதைகள். எழுதியவர் ஸ்ரீவி எனப்படும் ஸ்ரீ வெங்கடேஷ் ஐயா அவர்கள். அத்தியாயம் 9. ஐம்பொறி ஆட்சிக்கொள். ரீன் யோர் சென்சஸ். வருடம் ஒரு முறை தன் நண்பர்கள் குழாத்துடன் ட்ரெக்கிங், மவுண்டன் கிளைம்பிங், அக்வா ஸ்போர்ட்ஸ் என பல அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்களில் ஈடுபடுபவன் ஈஸ்வர். அதன்படி இவ்வருடம் அக்குழாம் நீலகிரி மலையில் உள்ள மனிதர் அதிகம் போகாத பகுதிகளில் ட்ரெக்கிங் மேற்கொண்டனர். இம்முறை அவ்வாறு செல்லும்போது கோத்தகிரியில் உள்ள தனது தொடர்புகளின் மூலம் 2 வழிகாட்டிகளையும் சில குதிரைகளையும் உதவிக்கு அழைத்து சென்றனர். வழிகாட்டிகள் தோடர்கள் இனத்தை சார்ந்தவர்கள். குதிரைகளின் மீது அவர்களது டென்ட், துணி உள்ளிட்ட வகையறாக்கள் ஏற்றப்பட்டன. சுமை தூக்கிகளாக அக்குதிரைகள் இருந்தன. கிளம்பி 2 நாட்களில் அவர்கள் குறிப்பிட்ட ஓரிடத்தை வந்தடைந்தனர். ராத் தூங்கலுக்காக அங்கு டென்ட்கள் போடப்பட்டன. கேம்ப் ஃபயர் ஏற்றப்பட்டு கொண்டு வந்த பன், பிரெட் வகையறாக்களோடு சூடாக தேநீரையும் உண்டுவிட்டு ஆற அமர பேசத் துவங்கினர் அனைவரும். அப்போது சிறிது தூரம் தள்ளி கைடு இருவரும் தங்களுக்குள் தீவிரமாக அவர்கள் மொழியில், தோதுவ மொழியில் பேசிக்கொண்டிருந்தனர். அவர்கள் ஏதோ விவாதத்தில் ஈடுபட்டது போல தோன்றியது. ஈஸ்வர் அவர்களை அழைத்து விசாரித்த பொழுது இளையவனாயிருந்த கைடு, "சார், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரில, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம்" என்றான். "அப்படி என்ன சண்டை போடுற மாதிரி பேசினீங்க?" என்றார் ஈஸ்வர். "சார், அது பெரியவராக இருந்த கைடு இடைமறித்து அவர்கள் மொழியில் ஏதோ இறைந்தார். "சொல்ல இஷ்டமில்லைன்னா சொல்ல வேண்டாம், ஆனால் எங்களுக்கு உதவுறதா இப்படி நீங்கள் சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை" அப்படின்னார் ஈஸ்வர். "வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, இங்கே 3 ஃபர்லாங் தூரத்தில் எங்கள் கொலசாமி படக்கோவில் மோர்டுவர்த்து இருக்குது." அச்சொல்லுக்கு அவர்கள் பாஷையில் பெரிய கோவில் என்பது பொருளாகும். "இன்னைக்கு பௌர்ணமி ஆச்சே, அங்கே எங்கள் கொலவம்ச குருசாமி நல்லா பூசை செய்வார். அவர் அனுமதி கிடைச்சா நாம் அவரை பார்த்து வழிபடலான்னு இளையவன் சொன்னான்." "சார், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, நாம் இப்போ மொத்த நாட்டு காட்டுப்பகுதியில் தான் இருக்கோம். இங்கன தான் எங்கள் கொலக்கோவில் இருக்குது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எங்கள் ஆசான் கோவில் முத்தத்தில் நல்லா பூசை செய்வார். அதை பார்க்க அனுமதி கிடைச்சவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பூசையில் நாங்கள் கூட யாரும் கோவிலுக்குள்ளே போக முடியாது. வெளியில் நின்று தான் கும்பிடணும். ஆசை மட்டும்தான் உள்ளே போக முடியும்" என வேகமாக சொல்லிவிட்டு சிறிது இடைவெளி விட்டு தயக்கத்தோடு, "உங்களையும் அங்கே கூட்டி போகலாமன்னு இவன் கேட்குறான், அதுதான் பேசிகிட்டு இருந்தோம்" என்றார். "அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க?" அப்படிங்கிறார் ஈஸ்வர். "அது எப்படிங்க முடியும்? ஆசா அனுமதி இல்லாமல் எப்படி போகிறது? நான் வரச ஓடி போய் கேட்டுக்கிட்டு ஓடியாந்துடுறேன். வர சொன்னால் போவோம், இல்லைன்னா வானம்" என்றார் அந்த இளைஞன். இதற்குள்ளாக இந்த உரையாடல் அதிகமான ஆர்வத்தை தூண்டவே குழுவினர் எல்லோரும் அங்கே போக விரும்பினர். இறுதியில் இளைஞன் போய் வர என முடிவானது. ஆனால் அவன் கிளம்பும் முன்னே அந்த பெரியவர் ஒரு பெரும் கூச்சலுடன் உடலை முறுக்கியவாறே ஏதோ உரத்த குரலில் கூறியபடி குதித்து ஆடத் துவங்கினார். இளைஞனோ நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து வணங்கினான். மற்ற எல்லோரும் ஒருவித அச்சத்தோடு விக்கித்து நின்றனர். சில நொடிகளில் எழுந்த இளைஞன் ஏதோ புரியாத மொழியில் சடசடவென பேசினான். பதிலுக்கு பெரியவரிடமிருந்து உருமல் மட்டுமே வெட்டி தெரித்து விழுவது போல் வந்தது. "சார், உங்க எல்லாரையும் பார்க்க எங்க ஆசானே வந்துட்டாரு. இவரு உடம்புல அவரு தான் ஏன் இருக்காரு" என பரவசமாக கூறினான். தாங்கள் அவர்கள் கோவிலுக்கு போவதை தடுக்கவே பெரியவர் நாடகமாடுவதாக ஈஸ்வர் நினைத்தான். உடனே பெரியவர் ஏதோ குழறியவாறு சொல்ல இளைஞன், "ஐயா, நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னு ஆசான் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் சந்தேகத்தை போக்கிக்க அவரை தொட்டு பார்க்க சொல்கிறாரு." ஈஸ்வர் சிறிது தயக்கத்தோடு அவர் அருகில் சென்று தொட்டதும் தீயை தொட்டாற்போல் துள்ளி விலகினான். பெரியவர் ஏதோ சொல்ல இளைஞன் வேகமாக டென்ட்டுக்குள் போய் ஒரு கத்தியை எடுத்து பெரியவரின் வயிற்றில் குத்தினான். எல்லோரும் திகிலோடு கூச்சலிட்டவாறே பார்த்தனர். ஆனால் அந்த கத்தி வளைந்ததே தவிர அவருக்கு ஒரு கீறல் கூட விழவில்லை. அதிசயித்த அவர்கள் அதிர்ச்சியிலிருந்து மூழும் முன்னரே
அவர் பேச்சு மூச்சற்று ஒரு சிலை போல நின்றார். இளைஞன் சொன்னதுபடி அவர் உடலை பயந்து நடுங்கியபடி தொட்டபோது அது கருங்கல் போல் உறுதியாகவும் பனிக்கட்டி போல சிலீரென்றும் இருந்தது. அவரால் ஐம்புலன்களையும் அடக்க இயலும் எனவும், தரையில் இருந்து 5 அடி எழும்பி நிற்க முடியும் எனவும், ஐம்பூதங்களால் கூட அவரது ஐம்புலன்களை சீண்ட முடியாது எனவும் இளைஞன் வேக வேகமாக சொல்லிக்கொண்டே போனான். அவன் சொல்லச் சொல்ல பெரியவர் கால் தரையிலிருந்து மேலெழும்பி அந்தரத்தில் நின்றது. ஈஸ்வரும் அவரது நண்பர்களும் ஏதோ ஒரு மாய வலையில் சிக்கியது போல் திகைத்து நின்றிருந்தனர். சில நொடிகளில் நிலைமை மாறி பெரியவர் தரைக்கு வந்து நின்றதும் ஓர் உருமலுடன் டென்ட்டுக்கு போய் ஓய்வெடுக்க சொல்வதாக இளைஞன் தெரிவித்ததும் அனைவரும் திபுதிபுவென டென்ட்டுக்குள் ஓடி படுத்தனர். எப்போது உறங்கினர் என யாருக்கும் தெரியாது. காலையில் இளைஞன் வந்து எழுப்பவே எல்லோரும் திடுக்கிட்டு விழித்தனர். சுட சுட தேநீர் குவளையோடு பெரியவர் வந்து குட் மார்னிங் என உற்சாகமாகச் சொன்னார். என்ன நடந்ததென சரிவர தெரியாத குழப்பத்தில் அனைவரும் எழுந்து காலை கடன்களை முடித்து அன்றைய ட்ரெக்கிங்கை முடித்துவிட்டு தாங்கள் முதல் நாள் கிளம்பிய இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். கைடு இருவரும் ஏதும் நடக்காதது போல் இயல்பாக வந்தனர். ஏன்னா அவர்களால் நேற்றைய இரவு நடந்தவற்றை பற்றி பேசிட நாய் எழவில்லை. ஆனால் அதை பற்றி நினைக்காமலும் இருக்க இயலவில்லை. பேஸ் கேம்புக்கு வந்ததும் கைடு இருவரும் தங்களது கூலியை பெற்று வணக்கம் கூறி விடை பெற்றதும் கூட ஏதோ கனவில் நடந்தது போல் அவர்களுக்கு தோன்றியது. சிறிது நேரம் கழித்து ஒருவருக்கொருவர் உரையாடத் துவங்கினர். நடந்த அனைத்தையும் அவர்களால் எளிதாக கடந்துவிட முடியவில்லை. நிகழ்வுகள் அனைத்தையும் ஹாலுசினேஷன் என எளிதாக ஒதுக்கிவிடவும் முடியவில்லை. அனைவருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி அப்படி நடக்க வாய்ப்பில்லை. அப்போது அவர்களுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. அக்குழுவில் உள்ள ரமேஷின் தூரத்து உறவினர் மலைவாழ் மக்கள் வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்தவர். அவரை தொடர்பு கொண்டு பேசலாம் என முடிவெடுத்தனர். நல்ல வேளையாக அந்த பேஸ் கேம்ப் இருந்த பகுதியில் நெட்வொர்க் கிடைத்தது. அப்படி பேசியதில் மனித அறிவுக்கு எட்டாத பல பேருண்மைகள் இன்றும் ஆதிக்குடியினரின் வழித்தோன்றல்களில் மலைவாழ் மக்கள் மத்தியில் தொல்குடியின் இடையில் உள்ளது என்பதை உறுதி செய்தார். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதோடு காற்றில் மிதக்கும், ஆற்றில் நடக்கும் அற்புத திறன் உள்ளோர் அவர்கள் இடையில் உண்டு என்பதை பல தகவல்கள் மூலம் அறிந்திட இயலும் என்றார். நம்பிடுதல் கடினம் எனினும் அத்தகவல்களில் சிலவற்றை கண்டோரும் உண்டு என்றார். ஆனால் இன்னும் பல ஆராய்ச்சிகள் முடிவுறா நிலையில் அரைகுறையாக நின்று போனது எனவும் சொன்னார். இறுதியாக அவர் சொன்னது அவர்களுக்கு நிம்மதியை தந்தது. ஒருவேளை அவர்கள் கூட்டு மனோவசியம், மாஸ் ஹிப்னாட்டிசம் செய்யப்பட்டிருக்கலாம் என கூறியதுதான் அது. அப்படித்தான் இருக்கும் என தங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டனர். அப்போது மின்னல் போல் ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது. எல்லோரும் ஒரே சமயத்தில் தேட ஆரம்பித்தனர். ரமேஷ் தான் அதனை கண்டுபிடித்தான். வேறொன்றும் இல்லை, பெரியவர் வயிற்றில் குத்திய கத்திதான் அது. அந்த கத்தி! அதனை பார்த்து விக்கித்தனர் அனைவரும். அது வளைந்திருந்தது. அதென்ன? அதன் கைப்பிடியில் ஏதோ எழுதியுள்ளது. எந்த எழுத்தும் இல்லாத அந்த கைப்பிடியில் எப்படி இந்த எழுத்துக்கள் வந்தன? இப்படி 1000 குழப்பமான கேள்விகளோடு அதனை பார்த்தனர். அதில் இருந்த வாசகம், ஐம்பொறி ஆட்சிகொள். அனைவர் முகங்களும் மீண்டும் குழப்பத்தை பிரதிபலித்தன. என்ன நடந்திருக்கும்? தெரிந்தவர் எவரேனும் சொல்லுங்களே. பாவம் அவர்கள். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வார கதை பிடிச்சிருந்ததா? எப்படி இந்த காலத்திலையும் பழங்குடியின மக்கள் இயற்கையோட ஒன்றி போய் இன்றளவும் இந்த விஞ்ஞானத்தின், அறிவியலின், நவீனமயமாக்கலின் தாக்கம் இல்லாததால திறம்பட ஐம்பொறி ஆட்சி கொள்றாங்கன்னு பார்க்க முடிஞ்சது இல்லையா? அது உண்மைங்க. அறிவியல் ஆராய்ச்சி செய்கிற இந்த நம்மளுடைய அறிவுக்காக இதுக்கு வேறு பேர் கொடுத்துக்கலாம். மாஸ் ஹிப்னாட்டிசம், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு எல்லாம். ஒரு நபரால் எப்படி உணர்ச்சிகரமாக 10 நபர்களுடைய சக்தியை அடைய முடியுது அப்படின்றத அந்த டிஸார்டரை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸும் சொல்ல முடியுது. அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியாகவும் முடிஞ்சிருக்கு.
நிறைய படங்களில் பார்த்துருக்கோங்க இதை முன்னாடி கூட. தர்ம யுத்தம், அப்புறம் சந்திரமுகி, அந்நியன், சமீபமாக காந்தாரா 1, அதை நான் நேற்று பார்க்க முடிஞ்சது. இந்த கதை தான் என் மனசில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்தது அதை பார்க்கும் பொழுது. இந்த மாதிரி ஐம்பொறிகளை ஆட்சி கொள்கிறவங்கல்ல மனிதர்கள்னு சொல்கிறத விட மகான்கள்னே சொல்லலாங்க. என்ன நேயர்களே, இந்த மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? தயவுசெய்து கமெண்ட்ஸை பகிருங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான சொல் அலை நிகழ்ச்சியில் உங்களோட இணையும் வரை விடைபெறுவது உங்கள் ஸ்ரீவித்யா. இது சொல் அலை, கேட்க ரசிக்க. நன்றி, வணக்கம்.